எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள். நம்புறவங்க கைகளை தட்டி, எவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்களோ அவர்கள் உன் பக்கத்திலே வருவார்கள். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சாருன்னா மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம போட்டி போட வேண்டாம், நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துறதற்கு அவருடைய கையில அடங்கி இருந்தா போதும். அவர் தரணும்னு நினைச்சதை யாராலும் தடுக்க முடியவே முடியாது. அப்படி ஒருவேளை அவர் தர வேண்டான்னு நினைச்சாருன்னா அதுக்காக நம்ம ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டிய அவசியமும் சொல்லுங்களேன், அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது. அதனால சில காரியத்தை ஆண்டவர் தரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு நன்மை இருக்கும், தீமை இருக்கவே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இதற்கு முன்னாடி இந்த சுபாத்தாள் ஸ்ட்ரீட்ல நம்ம சர்ச் இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அழகான ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு நல்ல லேண்ட். அப்படின்னா அந்த லேண்டை சுற்றி கிட்டத்தட்ட 15 அடிக்கு பக்கத்தில் காம்பவுண்ட் வால் கட்டியிருந்தாங்க. அந்த காம்பவுண்ட் வால் ஒரு பெரிய கேட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு. அப்போ வெஸ்லி அப்பா என் கூட பேசிகிட்டே இருப்பார், அப்பா இது சர்ச்சுக்கு ரொம்ப அழகான இடம்ப்பா, இதுக்குள்ளே மட்டும் நம்ம சர்ச்சை கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கேன், சுற்றி என்ன தான் நம்ம கத்தி ஆராதிச்சாலும் யாருக்குமே கேட்காது, அதனால நம்ம ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி மாடியில் போய் அடிக்கடி போய் நின்று மேலே மாடியில் போய் உட்காந்து ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே, இந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அந்த இடம் அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் ஆராதனை நடத்த இடத்த அந்த இடத்த விற்க வேண்டிய அவங்களுக்கு சூழ்நிலை வந்துச்சு. அந்த இடத்த வித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் அடிக்கடி அந்த ரோட்டில் போகும்போது ஆண்டவரே இந்த இடத்துக்காக இங்கே இருக்கும்போதே ஜோம் பண்ணோம்ல, கொடுத்தா நல்லா இருக்குமேனு ஜோம் பண்ணிட்டு போகிறது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்த ஒருத்தர் பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் டமாலிஷ் பண்ண உடனே விற்கிறதுக்கு போட்டிருக்காங்களோ, ஆண்டவர் தருவார் அப்படின்னு நினைச்சா அழகா அடுத்த ஒரு வாரத்தில் குழி நோண்டி ஃபில்லரை நட்டி இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள பில்டிங்கை மேலே எழுப்பி 1 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கட்டிட்டாங்க அதில். அப்போ அந்த டைமில் ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு, அது மறந்தாச்சு. ஆனால் இப்போதான் தெரியுது, அதை விட பல மடங்கான ஆசீர்வாதமான இடத்த கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்த கர்த்தர் தடுத்து போட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நான் அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணனே ஆண்டவரே, அவ்வளவு உபவாசம் இருந்தனே, அந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, அது எனக்கு நடக்கலையே. நீங்க சோர்ந்தே போகாதீங்க. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய ஜெபம் அந்த காரியத்திற்காக அல்ல, உங்க ஜெபம் அதை விட பெஸ்டான ஒரு காரியத்திற்கு கர்த்தர் கணக்கு போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா.